லோக்கல் சரக்குங்கிற மூவி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. சோஷியல் மெசேஜஸோடு இருந்தது. ஒரு வண்டர்ஃபுல் ஆஸ்பெக்ட் மூவி ரொம்ப அழகாக மூவ் பண்ணியிருந்தாங்க. தினேஷ் மாஸ்டர் ஆகட்டும் சரி, இல்லை அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. We wish to see it again, the same crew in the next movie also very soon. லோக்கல் சரக்கு இந்த டைட்டில் பார்த்தோன்னே எல்லாரும் ரொம்ப பேச்சுலர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க. பட் ஆனால் மூவி வந்து அதே மாதிரி எக்ஸைட்டோட அதே எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி வந்து குடிப்பழக்கம் வந்து எவ்வளவு வந்து ஒருத்தரோட ஃபேமிலியை வந்து எவ்வளோ சீரழிக்குது, அதனால வந்து ஒரு பர்சன் வந்து எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. குடித்தவங்களுக்கு வந்து ஏன் குடிக்கிறோம், எதுக்கு குடிக்கிறோம்னு தெரியாமல் ஒரு ஜாலிக்காக ஃபன்காக குடிக்கிறாங்க. பட் அதனால அவங்கள சுற்றி இருக்கவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பாதிப்புலேருந்து அந்த பொண்ணு எப்படி வெளியே வர்றாங்கிறத ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் படத்தை எல்லாருமே இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லெசன் கிடைக்கும். ஸோ எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். லோக்கல் சரக்குன்றது வந்து உண்மையாலுமே வந்து இந்த படம் நல்லா இருந்துச்சு. ஒரு உமன்ஸை வந்து எந்த அளவுக்குலாம் டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது குடிக்கிற ஒரு விஷயத்தை வச்சு நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. இன்னுமே தைரியமாக இருக்கலாம், எதுக்குமே பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரோல் மாடலாக இந்த படம் இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் அவர் வந்தது தான், என்னடா இவர் வராரே சம்மந்தம் இல்லாமல் வீட்டுக்கு வரான், பட் அவரால் தான் இந்த வந்து திருந்துறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிது. ஸோ சூப்பராக இருக்குது, நீங்களும் பாருங்கள் லோக்கல் சரக்கு. மூவி நல்லா இருந்தது எல்லாமே. ஸோ பேச்சுலர்ஸில் நல்லா பார்க்கலாம். இது ஃபேமிலி மேக்ஸிமம் இது நல்லா பார்ப்பாங்க, ரீச்சபிளாக இருக்கும். ஸோ நைஸ், சூப்பராக இருந்தது. சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. லோக்கல் சரக்கு படம் பார்க்கறதுக்கு வந்திருந்தோம். தினேஷ் மாஸ்டர் நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நல்லா பாருங்கள், யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்க வேண்டிய கதை இது. ஒரு குடிகாரங்களோட லைஃப் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாம் தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காங்க. குடி எல்லாரும் பற்றியும் தெரியும், எல்லார் வீட்டிலும் நடக்கிற காமெடி இது தான். அதை தெளிவாக ஒரு படமாக எடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு மாதிரி வரும். நல்ல கதை, சூப்பராக டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க. சுற்றில இருக்க எல்லா அட்மாஸ்பியர்ஸு எல்லாருமே வில்லன் கேரக்டர்ந்து தினேஷ் மாஸ்டர் சொல்லவே தேவையில்லை, அவர் சக்ஸஸாக படம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ. படம் வந்து ரொம்ப நல்ல கான்செப்ட். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல மெசேஜ். ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பர்த்டேனா, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு டே இருந்துச்சு அப்படின்னா செலிப்ரேட் வந்து பார்ட்டி அப்படின்னு போயிடுறாங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல மெசேஜ். அதனால் எவ்வளோ ஃபேமிலியும் பேரண்ட்ஸும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல பாடம், ஒரு நல்ல கான்செப்ட். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து பார்ட்டி, கிளப்பு, பப்புன்னு போயிட்டுருக்க உங்களுக்கு இது ஒரு நல்ல கண்டென்ட். இது ப்ளீஸ் தயவுசெய்து எல்லா யங்ஸ்டர்ஸும் பாருங்கள். தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து லோக்கல் சரக்கு என்ற படத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். நான் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய மெசேஜஸ் இருக்குது இந்த படத்தில். பெண்கள் எவ்வளோ தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் படம் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் லேக் இல்லை. யோகி பாபுவோட காமெடி இருக்குது. அண்ட் உண்மையிலே சொல்லணும்னா தினேஷ் மாஸ்டர் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அவர் நடிக்கலை, அவர் வாழ்ந்திருக்காருன்னு. உண்மையாக அவர் வந்து இந்த கேரக்டராக வாழ்ந்திருக்கார். நோ எக்ஸ்ட்ரா மேக்கப். ஒரு கதைக்கு தேவையில்லாத ஒரு ஹீரோயிசம் எதுவுமே கிடையாது. அண்ட் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் யாரோ வில்லன் ரெமோ சிவா அவர் வந்ததுக்கப்புறமா கதை வந்து டோட்டலாக வேறு பக்கம் ஒரு சேஞ்ச் ஓவர் கிடச்சிருக்கு. மெயினாக சொல்லணும்னா லாஸ்ட் கிளைமேக்ஸை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். அது வேற லெவல். அது சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடும். அண்ட் பெண்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய படம். அண்டு பெண்கள்னு கிடையாதுங்க, சரக்கு அடிக்கிறவங்களும் பார்க்கணும், சரக்கு அடிக்காதவங்களும் இந்த படத்தை பார்க்கணும். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும். தேங்க்யூ. இல்லை ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ஒரு டான்ஸ் மாஸ்டர் இல்லை ஒரு ஃபைட் மாஸ்டர் ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டான்ஸ்க்கு அவங்களுக்கு மட்டும் ரொம்ப, இந்த படத்துக்கு வந்து அவங்க பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்குது. ஃபைட் மாஸ்டர் வச்சு அது பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் டான்ஸ் மாஸ்டராக இருந்துட்டு இவர் பெருசாக வந்து சாங்ஸ்லையோ டான்ஸ்லையோ கான்சென்ட்ரேட் பண்ணலை. அண்ட் மியூசிக் வெரி வெரி நைஸ் மியூசிக். நல்லா கேட்குற மாதிரி இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லாஸ்ட் ஒரு சீன்ல ஒரு விஷயம் சொன்னீங்க, அது எல்லாமே ஒரு வித்தியாசமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி இருக்கும்? இல்ல நான் அது சொல்லிட்டா அப்புறம் ஒரு கோல்டன் லேடி இது மாதிரி பண்ணலாமா? அதுக்கு மேலேயும் பண்ணலாம். இது கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க.
அதுக்கும் மேலேயும் பண்ணலாம். சின்ன சின்ன படத்துக்கு வந்து தேட்டர் கொடுக்க மாட்டாங்க, அது உங்களோட கருத்து? இது நான் தான் சொன்னேன், அது இதெல்லாம் வந்து தேட்டர் கொடுக்காம இருக்கிறதுலாம் தப்புங்க. இதெல்லாம் சின்ன படம் தான், கண்டிப்பாக சின்ன படம் தான், ஆனால் வேற லெவல் படம். ஸோ தேட்டர் கொடுக்கணும். உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் என்னென்ன, இதெல்லாம் பெரியவங்க பேச வேண்டிய பிரச்சனை, இந்த தேட்டர் பிரச்சனைலாம். பட் எனக்கு சந்தோஷம் இந்த படத்தை நான் வந்து தேட்டரில் வந்து பார்த்தது. சின்ன படம் வரும்போது ரீலீஸ் சொல்றாங்க படம். ஆமாம், சரிங்களா? அப்போ வந்து சின்ன படத்துக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம போகுது, அதை பற்றி உங்களுக்கு கருத்து? இல்லை இதெல்லாம் வந்து இது இந்த இடம் இல்லை இதை பற்றி பேசுறது. இல்லை மேடம், இப்போ நீங்கள் நல்ல படம்ன்றீங்க, ஆனால் வந்து ஆடியன்ஸ் வர மாட்டாங்களே, இருந்த தேட்டருக்கு தான் வருவாங்க. தேட்டர் இருந்தால் தான் வருவாங்க, அதுதான் ஆடியன்ஸ் வரமாட்டேன்றாங்கல்ல. ஆடியன்ஸ் வருவாங்க, தேட்டர் இருந்தால் தான் வருவாங்க. ஸோ கண்டிப்பாக சின்ன படங்களுக்கு நிறைய தேட்டர்ஸ் கொடுக்கணும். அதுக்காக என்ன வழியோ அதை நம்ம ஆர்கியூ பண்ணி தான் ஆகணும். அது யார்கிட்ட பண்ணணும் என்னன்றது எங்களோட ப்ரொடியூசர்ஸ்க்கு தெரியும், டேரக்டர்ஸுக்கு தெரியும், அவங்க பண்ணுவாங்க. இனிமேல் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன படங்கள் தியேட்டர்ஸில் வரணும். தேங்க்யூ வெரி மச். லோக்கல் சரக்கு ஆக்சுவலாக வந்து வில்லன் சிவானோட படம், அதனால பார்க்கறதுக்குங்க ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது ரைட்டில் ரிலேட்டடாக நிறைய சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா, ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ.